பக்தி நேரம் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் இப்போது சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ள பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து சென்னையிலிருந்து ஒரு 29 30 கிலோமீட்டர் இருக்கும். இது OMR ரோட்டில் அமைந்திருக்கிறது. நீங்கள் இப்போ திருப்பூர் முருகன் கோயிலை பார்க்க போனோம் அப்படின்னா இப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப அழகான கோவில். இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சோழர்கள் வந்து வழிபட்ட இடம்னு சொல்கிறாங்க. சோழர்கள் வந்து வழிபட்டதுனால தான் இது சோழங்கநல்லூர் அப்படின்னு அது அப்புறம் காலப்போக்கில் மருவி சோழிங்கநல்லூராய் ஆகிவிட்டது என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் ரொம்ப பழமையான கோயில். அங்கே ஒரு சின்னதாக வந்து அம்பாவை வச்சு வழிபட்டிருக்காங்க. பொன்னியம்மனை உங்களுக்கு தெரியும், காவிரி தாய் பொன்னியம்மன். சோழர் காலத்தில் வந்து நம்ம பொன்னியின் செல்வன்லாம் பார்த்துருப்போம். அதில் அங்கே வந்து அந்த அம்பாவை வந்து வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலை கட்டி ஒரு 12 வருடங்கள் தான் ஆகுது. கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பெரிய நிறைய இதெல்லாம் இல்லை. விநாயகருக்கு வந்து கன்னிமூல கணபதினு ஒருத்தர் இருக்கார். அவரை வழிபட்டு அப்புறம் அம்பாவை வழிபட்டிங்கன்னா இன்னொன்று சிற்ப வேலைப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதை சொதைந்துவாங்க சிமெண்ட்டில் பண்ணி. இப்போ கமலம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் இல்லாமல் இது வந்து எல்லாமே கார்விங் சிமெண்ட்லேயே பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. பில்லர்ஸு அந்த கோபுரம் எல்லாமே. இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த கோபுரத்தில் வந்து பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கிற மாதிரியே அந்த சிவனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹாலோவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இப்போ எல்லாமே சிமெண்ட் இந்த சீலிங் இல்லாமல் ஹாலோவாக இருக்கும். அந்த மாதிரி ஹாலோவாக வந்து இந்த கோயிலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோழர் காலத்து கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. வாங்க.
என்ன நேயர்களே, இன்றைக்கி எபிசோட் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அமைதியான ஒரு ஃபீலிங், அவ்வளோ ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது அம்பாவை பார்த்து தரிசித்த உடனே. ஏன்னா பொன்னியம்மனை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பொன்னியம்மனுடைய பழைய கோவில் இதுதான். இது வந்து ஓஎம்ஆரில் அமைந்திருக்கிறது. இதுபோல் வரும் காலங்களில் நிறைய கோவில்களுக்கு சென்று ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். நன்றி, வணக்கம். பக்தி நேரத்திற்காக.